ஹாய். இன்னைக்கு வந்து ஒரு ஃபோர்சைட். ஓகேவா? இந்த ஃபோர்சைட் எப்படின்னா, இந்த நாள்லேருந்து ஒரு 500 இயர்ஸ் அப்புறம், தட் இஸ் 2526. ஸோ இப்போ நம்ம 2026 தான் இருக்கோம்ல. எத்தனை பேர் அது எங்கெங்கே இருக்காங்கன்னு தெரில. 2526 வந்து இது வந்து நிதர்சனையாக இருக்கும். ஓகேவா? எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரண்ட் பற்றி நம்ம அன்றைக்கி சொன்னோம்ல. லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டு, ரைட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட். ரைட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் தான் வந்து யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறத நான் வந்து இந்த கலர்ஸில் இருக்கிறத சொல்கிறேன். ரெட் அண்ட் பிளாக், இது வந்து ரொம்ப காலமாகவே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். நம்ம வந்து புரிஞ்சு செஞ்சுருக்கிறோம், இல்லை புரியாமலே ஏதோ எல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு செஞ்சிட்ருக்கோம். இந்த ரெட்டுக்கு உண்டானது என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கையில் பார்க்கக்கூடியது. அதாவது சன் வர்றது, அதே மாதிரி அந்தி பொழுதில் சன் மறையும் போது, இந்த 2 நேரமும் வந்து நம்மளுக்கு வானம் அது எப்படி உதிக்குதோ, உதிக்கிற நேரமும் அந்தி சாயிற நேரமும் வந்து சிவப்பு கலரில் வானம் மாறக்கூடிய அந்த ஒரு தன்மையை வந்து நம்ம, ஏன்னா அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அந்த அந்த ரெட்டுங்கிற அந்த கலர் வந்து வானத்தில் நம்ம பார்க்கக்கூடியது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். மிச்ச நேரம் வந்து பார்த்தா சன்னு நிலை பெற்றிருக்கும் போது அது ப்ளூ கலரில் இருக்குது. நம்மளுக்கு ஸ்கை வந்துட்டு கிளியர் ஸ்கை அப்படின்னு நம்ம சொல்லும் போது, மத்தியானம் பார்க்கும்போது வெள்ளை வெளேர்னு ஃபுல்லாக அந்த ஹீட்டில் அப்படி ஆயிருக்கும். வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வானம். கொஞ்சம் கூலாக இருக்கிற நேரங்களில் பார்க்கும்போது ப்ளூ கலரில் இருக்கும். இப்போ அதுக்கு என்ன அதோடைய இது சொல்கிறாங்க ஃபெனாமினன்னா, ப்ளூ வந்து ஓஷன் கலரில் இருக்குது. அந்த ஓஷன் கலரை தான் வந்து அந்த வானம் அந்த நேரங்களில் பிரதிபலிக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நம்ம வந்து உள்ளுக்குள்ளே ஏதோ உள்ளூரில் உட்காந்துருந்தா கூட, அங்கே வந்து ரிவருக்கு உண்டான சாத்தியமே இல்லை. ஒரு தண்ணி நிலை வந்து ஒரு லேக்கில் கூட கிடையாது, ஒரு குளத்துல கூட கிடையாது அப்படின்னா கூட, அந்த வானம் வந்து நம்மளுக்கு ப்ளூ கலரில் தான் தெரியும் நிலை கொண்டு இருக்கும்போது. ஆனால் இதே வந்து பொழுது அந்த சூரியன் வந்து உதிக்கிற நேரமும் சரி, இல்லைன்னா அந்தி சாயிற நேரமும் சரி, 2 நேரத்துலையும் வந்து அது எப்படி இருக்குது, நம்மளுக்கு வந்து சிவப்பு கலரில் இருக்கும். அந்த சிவப்பும் வந்து செந்நிறமாக ஆரஞ்சு கலரில் ஆகி தான் அந்த இது கோல்டன் கலரில் அந்த சன் அந்த டைம் அந்த நேரங்களில் நம்மளுக்கு தெரியறது. அதனால அது வந்து அதை வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நேச்சுரலான ஒரு இதுன்னு. அப்போது இந்த ஏர்த் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு டாப்போஸ்பியருக்குள்ளே அந்த இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரேட்டா எல்லாமே பிளாக் கலரில் வந்து நம்ம ஆமோதிக்கிறோம். ஏன்னா இது வந்து தீக்கா கட்சியா அது அந்த மாதிரிக்கான ஒரு விஷயம் இல்லை. அது விஷயங்களில் வந்து நம்ம போகிறது இல்லை. ஏன்னா அது வந்து ரொம்ப பிற்காலத்துக்கு உண்டான ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான சில விஷயங்களில் உண்டான, அப்புறம் சில நியாய தர்மங்களை பற்றி பேசி அது ஒரு சில விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கொள்கை சம்மந்தமான ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஃபோர்ஸ்குள்ளே இருக்கக்கூடியது தான் நம்ம சொல்கிறோம். நேச்சுரலாக இருக்கும் போது அந்த ஏர்த்தை வந்து நம்ம பொருட்படுத்தலை. நம்ம வந்து ஃபுல்லாகவே அது வந்து கருப்பு கலரில், இப்போ எப்படி அந்த டார்க் ஏஜஸ்ன்னு சொல்லும் போது சில பேர் அதை கானடேஷனில் சொல்லுவாங்க, லைக் ரொம்ப பித்து பிடிச்ச நிலையில் இருக்கிற மாதிரியா, ரொம்ப புவரா, ரொம்ப டவுன் ரோடனா, ரொம்ப பிற்போக்கு காலத்தில் இருக்கக்கூடிய பழங்காத சொல்லி பழமையான ஒரு விஷயங்களில் இருக்க நாட்டுக்கூட அதில் அதிகப்படியான ஒரு பொருளீட்டலெல்லாம் இல்லாத ஒரு சில நேரங்களில் ரொம்ப நேரம் வந்து நம்ம சுயநினைவை இழந்து வாழக்கூடிய அந்த ஒரு நினைவாக இருக்குமே, அந்த கருமையை வந்து அவ்வளோ அளவு பண்ணிட்டா எப்படி அப்படின்ட்டு சில பேர் வந்து வெறும் ரெட்டையும் பிளாக்கையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு உருவகத்தில் இருக்கணும், இல்லைன்னா மனுஷங்களே நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். நம்மளுக்கு வந்து ஒரு சுய சிந்தனை இருக்காமல் ரொம்ப ஒரு பித்து ஆனத்துக்கு உண்டான ஒரு நிலை வந்து தடுமாறி போகிறதுக்கு உண்டான காலகட்டங்களை வந்து நம்ம
முறையாக பயன்படுத்திக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதனால அந்த உருவகப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறத சில பேர் முன்வைக்கிறதுனால அந்த சிவப்புலையும் கருப்புலையும் வந்து ஏதோ ஒரு உருவகத்தில் நம்ம வந்து அதை பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களில் பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்த கேரளாவில் லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டுன்னு சொல்கிறதுல கேரளாவுக்கு வந்து வேறு பாஷை தான் இருக்குது, தமிழ்நாட்டில் வேறு பாஷை தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஜியாகிரபிக்கல் இதில் நம்ம பார்க்குறோன்னா ஈஸ்ட்லேருந்து அந்த சைடு வந்து சன் வந்து அஸ்தமனம் ஆகக்கூடிய அந்த ஒரு லேண்டு விஷயங்களில் நம்ம பார்க்கக்கூடியதாக ஒரு நிலையாக இருந்ததுன்னா, கடல்லேருந்து நம்ம அந்த பூமியை வந்து முறை கொண்டு பார்த்தாலும் அந்த சைட்லேருந்து உதிக்கக்கூடிய சூரியன் வந்து இந்த சைடில் வந்து அந்தி பொழுதில் அஸ்தமனம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நிலைகளை தான் நம்ம வந்து சொல்கிறோம். அது வந்து பேர் கேரளான்னு இருக்குது, இந்த பக்கம் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அப்போ உருவகப்படுத்தி ரெண்டுத்தையும் சேர்ந்து நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஐடியாலஜிக்கலாக நிறைய பேர் படித்தவங்க, ரொம்ப எஜுகேட்டடாக இருக்கிறவங்க, அதாவது ரொம்ப ரொம்ப அதாவது இது வேறு அது வேறு அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க அவங்கவுங்களோடது அவங்கவுங்க விருப்பம். பட் உலகளாவிய சிந்தனைகளுக்கு உட்பட்டு இல்லைன்னா ஒரு இந்தியக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் ஐக்கியப்பட்டு பார்க்கும்போது அதை வந்து அவங்க பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னு நான் சொல்ல அதாவது நான் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறேன். என்ன விஷயம் இதில் வந்து கேரளமில் அவங்க சொல்லும் போது தேகத்தினுடைய அப்படிங்கிற மாதிரி வேறு ஒரு ஸ்பிரிச்சுவல் செல்ஃபை தனியாகவும் ஒரு பாடி ஒரு கவர்னிங் பாடி ஒரு விஷயங்கள் வந்து வேற ஒரு நிலை கொண்டு இருக்கக்கூடியதையும் அவங்க வந்து ஒவ்வொரு நிலைகள்லையுமே அதை வந்து முன்சார்ந்து சொல்லுவாங்க. இதில் நான் அவங்களுடைய செயல்பாடுகளும் நிறைய பேரோடது நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து பொதுவாக தான் அவங்களுடைய ஒரு நல்ல ஒரு சில விஷயங்கள் வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். நிறைய கிராஃப்டோ இல்லைன்னா நிறைய ஒர்க்மேன்ஷிப் பற்றி அந்த மாதிரியானதாக இருக்கும். ப்ளஸ் வந்து அறிவு சார்ந்த சில விஷயங்களையும் வந்து அவங்க எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சில நபர்கள் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் அவங்க அந்த மாதிரியான மதிக்கத்தக்கக்கூடிய லெவலில் தான் இருப்பாங்க. இப்போ பெரியார் அவங்கெல்லாம் எடுக்குங்க, அந்த மாதிரியான ஒரு சில இவங்கெல்லாம் கூட நாத்திகமாக இருக்கக்கூடியவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பூஜை வழிபாடுகள் எல்லாம் நம்பிக்கை இல்லை, அவங்க வந்து நாத்திகம் பேசக்கூடியவங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, கொள்கையில் வந்து அவங்க கடவுளே சாரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அதாவது கடவுள் இல்லாதது சொல்லலை, அவங்களுக்கு தெரியும் ஸ்பிரிச்சுவலில் ஸ்ட்ரென்த்துங்கிறது வந்து மனுஷங்களை அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது தான் வந்து தெய்வத்தோடைய இல்லை கடவுளுக்கு உண்டானதோ இல்லைன்னா ஒரு ஸ்பிரிச்சுவலுக்கு உண்டான பைடிங். இப்போது நம்ம பூஜை வழிபாடுக்கு மூலியமாகவோ இல்லைன்னா ஒரு கோயில் சார் வழிபாட்டு முறைகளை மட்டும்தான் வச்சு நம்ம ஸ்பிரிச்சுவல் லெவல்னு சொன்னோன்னா அதை அவங்க ஆமோதிக்க மாட்டாங்க. இப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு தேகத்தோடைய அப்படிங்கிற மாதிரியாக வந்து ஒரு மனுஷனுக்கு கூட ஒரு இதுவாக இல்லாமல் சொல்லி அவங்க செயல்படக்கூடிய சில எண்ணங்களுடைய இதுவாக இருந்தாலும் வடிவங்களாக இருந்தால் கூட எனக்கு வந்து என்ன தோணுது, நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் இந்த பக்கம் லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் வந்து என்ன தான் வந்து ரைட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டு, யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டு, அலையன்ஸு அது இதுன்னு எல்லாம் சொன்னால் கூட அது வந்து தோஷத்துக்கு உண்டான ஒரு விஷயந்தான். இங்கே இருக்கிறவங்க வந்து அவங்கள பயன்படுத்திக்குவாங்க, இல்லைன்னா அவங்கள வந்து என்ன செய்கிறாங்கங்கிறத பார்த்துக்குவாங்க. அவங்களுடைய அறிவு வந்து புலமையும் வந்து என்ன மாதிரியான செயலாக்கத்தில் அவங்க இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்கள மனுஷங்களாகவே மதிக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க வந்து அவங்கள சிதைச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்கள ஒன்றும் இல்லை, இந்த பக்கத்தில் வந்து அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு அவங்கள வந்து நிராகரிக்கிறது கூட இல்லை. ஆனால் அவங்கள ஒரு போர் அது அந்த காலத்துலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஒரு போருக்கு உண்டான ஒரு யுக்தியை பயன்படுத்தி அவங்கக்கிட்டேருந்து அபகரிக்கிறதுக்கு தான் பார்க்கக்கூடியது. அதனால் எந்த காலத்துலேயுமே இந்த ரைட் சைடில் பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வந்து தேகத்துக்கு உண்டான நிலைப்பாடு, சொந்தத்துக்கு உண்டான நிலைப்பாடுன்னே பார்க்கறதுக்கும் இல்லை.
இது வந்து தோஷத்துக்கு உண்டான நிலைப்பாடாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது ரொம்ப காலமாகவே அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த கேரளமும் தமிழ்நாடு அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய அந்த ஒரு சாம்ராஜ்யத்தை நிறைய பேர் வந்து நல்ல ஒரு உறுதுணையாகவும் இருந்திருப்பாங்கல்ல. அவங்களோட சாம்ராஜ்யத்தில் விளைஞ்சது தான் வந்து ஸ்ரீலங்காவாக நான் பார்க்குறேன். இப்போ எனக்கு என்ன தோணுது, ஒரு 500 ஆண்டுகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம பார்க்கும்போது இன்னும் ஒரு 5-10 வருஷத்துல கூட இது புலப்படமா இருக்கும். இந்த கிருஷ்ணா நதி இருக்கு இல்லையா, அந்த கிருஷ்ணதேவராயருடைய அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்கை நீங்கள் எடுத்துட்டா கூட அமராவதியில் இருக்கக்கூடிய அந்த ஃபால்ஸு, அமராவதி அந்த பேசன், ரிவர் பேசன்னு அது எல்லாமே ஒன்று சேர்ந்ததுன்னா கேரளாவும் தமிழ்நாடும் வந்து அது பாகம் வந்து தனியாக பிரிஞ்சு போயிடும். இது எப்படி கூட்டாக இருக்க, இவன் எனக்கு ஆகாதவனாச்சே, அவன் எனக்கு வேண்டப்படாதவனாச்சே அப்படின்னு பார்க்கறதுக்கு உண்டானது இல்லை. ஏன்னா இதோட ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனே காட்ஸ்னால பைண்ட் ஆகியிருக்கிறது, மனுஷனால் பைண்ட் ஆனது கிடையாது. இது வந்து பெரிய பெரிய மலைகளோடைய உச்சியோட அதோடைய ஒரு இணக்கத்தினால இது வந்து ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்குது. இந்த ரிவர் வந்து அகலப்படும்னு தோணுது. அது ஏன் அப்படி தோணுதுன்னா, அது வந்து ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம நம்புகிறோம். 500 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியாது. ஆனால் நம்ம அந்த நேரங்களில் அங்கே இருந்தால் தான் நம்ம வந்து அது உண்மையாக இல்லையான்னு நம்மளால் சொல்ல முடியும். மேபி நம்ம இப்போ ப்ரெடிக்ட் பண்ணுறோம், நம்மளுக்கு அதுதான் தெரியுது. அந்த ரிவர் பேசன் வந்து அகலப்படும். அந்த கிருஷ்ணா நதி வந்து நம்மளுக்கு காவேரிக்கு இந்த பக்கத்துக்கு பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, பெரியார் ரிவர் வந்து இந்த பக்கத்துக்கு பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. ஆக்சுவலாக வந்து கர்நாடகாவும் அந்த ஆந்திராலையும் இருக்கக்கூடிய அந்த ரிவர் பேசன் தான் வந்து அகலப்படும். இந்த கேரளமும் தமிழ்நாடும் வந்து அதுலேருந்து அது பிரிஞ்சு போகுதான்னு இல்லை, நீர்நிலைகள்னால அந்த இது வந்து நம்மளுக்கு தனியாக தெரியப்படும். அப்புறம் இதே இது வந்து இந்த டீப்பன் ஆச்சுன்னா, இந்த ரிவரோடைய அந்த ஆழங்கள் வந்து அதிகப்படியாகி டீப்பன் ஆச்சுன்னா கர்நாடகா தனியாக போயிடும். ஆந்திராவும் தெலுங்கானாவும் அது ஆந்திரா தெலுங்கானாவுடைய இதை பொறுத்து தான் இருக்குது. அது தனியாக அந்த தெலுங்கானா வந்து ஒடிசாவோட சேர்ந்துருந்ததுன்னா அதிகப்படியான ஒரு அந்த பக்கமாக அது போகிறதுக்கு உண்டான ஒரு அந்த ரிட்ஜஸ் அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் ஆந்திரா மட்டுமே தனியாக போயிடும். அந்த சைடில் கர்நாடகா வந்து இதாகிடும். தனித்தனியாக வந்து நம்ம இந்த ஐலாண்ட்ஸை பார்ப்போம். ஏன்னா இதில் வந்து ரெண்டாக தான் நம்மளுக்கு அந்த பைனாமியல் ஃபேக்டர்ஸ் மாதிரி இருக்குது. இதில் காட்ஸில் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அந்த காட்ஸில் சேர்ற மாதிரி இருக்கும். இந்த காட்ஸ் வந்து பேசன், ரிவர் பேசனால் அது ஏன்னா இப்போது அந்த ஒரு தண்ணி ஓட்டம் வந்து அப்படியே ஒரு ஃபுல்லாக அடித்து வெள்ளம் வெறும்னு மிதக்கலை, அப்படியே ஒரு டவுன்ஃபாலில் லேண்ட்ஸ்லைடில் ஆகி எல்லாம் ஊரெல்லாம் அழிஞ்சு கல்லெல்லாம் பிறண்டு அப்படியே போயான இதாக இருந்தது. அது இல்லாமல் அந்த சைடு எப்பவும் வந்து லோ லைங் ஏரியா, ரொம்ப ஆழத்துக்கு உண்டான ஒரு ஏரியாவாக இருக்குது. கல்லெல்லாம் அங்கே வந்து போட்டு பெருசாக்கி அந்த எழுப்பு நிலையை வந்து அந்த மண்ணில் இருக்கிற நிலையை வந்து எழுப்பலை. எப்படி கட்டையில் பண்ணி வீடுகளை வந்து போட் ஹவுஸாகவும் ஏதாவது உடஞ்சி கீழே விழுந்தால் கூட கல்லுகள்லாம் தலை மேலே விழாமல் இந்த வுட்டன் ராஃப்ட்னால அதில் வந்து மிதமான ஒரு டேமேஜஸாக இருக்குங்கிற மாதிரி தான் வீடே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இது ரெண்டுமே வந்து ஒன்றா தான் வந்து பிரியாற மாதிரி தெரிஞ்சால் கூட நம்மளுக்கு தண்ணி தான் வந்து அதோட பேஸன்னாக இருக்கிறது, வைடனாக இருக்கும். கர்நாடகாவும் ஆந்திராவும் பிளவு கொண்டு தான் போகுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது வந்து இதோட சேர்றதில்லை. அந்த மகாராஷ்டிரா வந்து அந்த குஜராத் பார்ட்டோட போயிடும். கர்நாடகா வந்து தனியாக தான் போகும், ஆந்திராவும் தனியாக தான் போகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு வந்து எப்போ நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, அதாவது ஐலாண்டாக அப்படி போகிறது வந்து 500 வருஷங்களில் வந்து நம்ம திரும்பவும் பார்க்கணுன்னா நம்ம இருந்தோன்னா நம்மளுக்கு அது தெரிய வரும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு எப்போ அது தெரியுது, ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளே இந்த ரிவர் பேசன் வந்து நம்மளுக்கு வந்து அது சாட்சியாகவே தெரியும். நம்மளுக்கு அது எவ்வளோ அளவு வைடன் ஆகுது, இது ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும்.
இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சில நிலைகளாகவே இருக்குது. இதை வந்து ஐடியாலஜிக்கலான ஒரு ஃபேக்டர்ஸு. பட் இதனால் வந்து நம்ப முடியாது, இவங்கள வந்து யுனைடெட் ஃப்ரண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப முடியாது. இதில் வந்து அதிகப்படியான என்னவா இருக்கும் அப்படின்னா, வர்த்தக ரீதியான உறவுமுறைகள் இருக்கும். அப்புறம் இந்த கலை சம்பந்தமான இந்த சினிமா அந்த மாதிரியான கேளிக்கைகளுக்கு உண்டான ஒரு சில விஷயங்களாக இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு உண்டான ஒரு சில விஷயங்களாக இருக்கும். ஆனால் மற்றபடி வந்து அந்த சொந்தமாக ஆகிறதுக்கான நிலைகளோ இல்லைன்னா வந்து நம்பக்கூடிய நிலைகளோ வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்காது. அதாவது ரொம்ப லாங் லாஸ்டிங்கான ரிலேஷன்ஷிப்பை வந்து இங்கே நம்பி நம்ம வந்து கால் ஊன்ற அளவுக்கு இந்த இடத்துல இருக்காது. எல்லாமே வந்து எங்கே இப்படி தானே வாசிக்கிற ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு அதையே வச்சு ஆக்கிரமிப்புக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. இவ்வளோ தானே இதில் வந்து பண்ண வேண்டியது. இதை இதை அதையே பேஸாக வச்சு அவங்க வந்து நிறைய ஆக்கிரமிப்பு பகுதிகளில் அதை வந்து முன் வச்சு அவங்க வந்து இதுலேருந்து நிறைய எவ்வளோ விஷயங்களை வந்து எடுக்க முடியுமோ அவ்வளோ விஷயங்களை ஆட்படுத்திக்க பார்ப்பாங்க. அதனால் வர்த்தக ரீதியான உறவுகள் மட்டும்தான் இருக்கும், சொந்த உண்டான உறவுகள் இருக்காது, நீடித்தும் இருக்காது. அது வந்து எப்போவுமே தோஷத்துக்கு உண்டான ஒரு காலநிலைகளாக தான் இருக்கும், நிலைகளும் அப்படி தான் இருக்கும். அந்த காலத்தில் இன்னொரு ஒரு சிம்பிளான ஒரு கன்ஸ்ட்ரக்டில் இந்த மாதிரி ஃபால் சீலிங்குன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அந்த சவுண்டு அக்கௌஸ்டிக் ரூம்ஸு, உடன் வால்ஸு அந்த மாதிரிலாம் போட்டு ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸில் அந்த லைட்ஸு அது இதுக்கு ஏற்ற மாதிரி சில அப்பார்ட்மெண்ட்ஸோ இல்லைன்னா வீடுங்கள்லையோ இப்போ அல்ட்ரா மாடர்ன் வீடுங்கள்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா ஹோம் தியேட்டர்ஸ்லாம் நிறைய பேர் வீட்டில் இருக்குது. அதனால் நிறைய பேருடைய அந்த என்டர்டெயின்மெண்ட் விஷயமும் ஆஸ் பார்ட் ஆஃப் சேனல்ஸாக அவங்க இருக்கிறாங்க. பட் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைலு. அந்த காலத்தில் வந்து ஒரு பேஸாக இருந்தக்கூடிய ஒரு ஸ்டைல் எப்படி இருந்தது அப்படின்னா, க்ரீன் கலரில் சொருகோடுகள் வந்து போட்டு நிலை கொண்டு இருக்கும் நிறைய இடங்களில். அதாவது நிறைய வந்து டாப் ஃப்ளோரு அவ்வளோவா இருக்காது. டாப் ஃப்ளோருன்னு இருந்ததுன்னா அது வுட்டு பேஸ் பண்ணி அதுக்கு மேலே படியும் வந்து வுட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஒரு சில ஆட்டிக் மாதிரி வச்சுருப்பாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலான வீடுகள்லாம் பார்த்துருந்தா நீங்கள் கூடம் தனியாக இருக்கும், அந்த மாடம்னு இருக்கக்கூடிய ஒரு இடங்கள் தனியாக இருக்கும். வெளியில் கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வந்து நல்லா உபசரித்து அவங்களுக்கு வந்து தங்க வைக்கிறதுக்கோ இல்லைன்னா வந்து நல்ல ஒரு ஆகாரத்துக்கோ இல்லை ஏதோ அவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அவங்க வீடுகளில் கூட அவங்க வந்து அது வைக்க மாட்டாங்க. கெஸ்ட்டுக்குன்னே தனியாக அந்த ஒரு இது இருக்கும். நான் எதில் சொல்கிறேன்னா பச்சை கலரில் போட்டிருக்கக்கூடிய அந்த சொருகோடு அமைப்புகளில் இருக்கக்கூடியது. ஏன்னா அது அவங்களுடைய சொந்த நிலைகளாக இருக்கும், சொந்த வீடுகளுக்கு உண்டான கட்டுமான ஒரு இடம் ஏற்பட்டதாக இருக்கும். அவங்களுக்குன்னு எந்த கோயிலாக இருந்தாலும் குளமாக இருந்தாலும் இந்த மாதிரி யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு உபசரிக்கிறதுக்கோ தங்க வைக்கிறதுக்கோ ஒரு சில இடமும் அவங்களுடைய வரமுறைக்குள்ள அவங்க வந்து வச்சுருப்பாங்க. அவங்க பொது ஜனங்களோட போக மாட்டாங்களான்னா பொது ஜனங்களோட போக வேண்டிய அவசியம் இருக்கிற விசேஷ நாட்களில் பொது ஜன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில இடங்களில் வந்து அவங்க போவாங்க. இது வந்து ஆக்சுவலாக என்ன சொல்கிறேன்னா, அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு வீடு வந்து அவங்களுடைய சொந்த கட்டுமான ஒரு சில விஷயங்களாக இருக்கும். சில இடங்களில் வந்து பார்த்தா ரெட் கலரில் வந்து அந்த சொருகோடுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்க ஒரு சில இடங்கள் இருக்கும். ரெட்டு கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தா என்னன்னா, அது வந்து பார்ட் ஆஃப் சம்படி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒருத்தரோட வாடகைக்கோ இல்லைன்னா வந்து ஆஃபிஷியலான ஒரு சில பங்களாவை வந்து எடுத்திருக்கிறதா இல்லைன்னா வந்து சில ஒரு கொடுத்த நபர் மாதிரி கொஞ்ச காலம் இருக்கிறாங்க, சில பேர் வந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆனால் ஒரு குடில்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அது வந்து ரொம்ப காலம் வந்து அவங்களே அங்கே இருப்பாங்களான்னு இல்லை, ஒரு சில அவசிய காலகட்டத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட குடில்கள். அந்த காலகட்டம் அந்த வேலைகள் வந்து நிறைவேறினதுக்கு அப்புறமா அவங்க வந்து வேறு இடம் மாறி போகிறதுக்கும் அந்த மாதிரி ஏற்பட்ட ஒரு தற்காலிக குடியிருப்பு பகுதிகளாக வந்து உருவாக்கம் பண்ணியிருந்தாங்க.
ஸோ அது வந்து நிறைய கான்க்ரீட் போல் வந்த பில்டிங் எல்லாம் கட்டுமானம் ஆனதுக்கப்புறமா சில பேர் வந்து அந்த சொருகோடுகளோட அமைப்பை வந்து வெராண்டாவில் மட்டுமே அதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா அதோட தன்மையை வந்து அவங்க அந்த நிலையோட தன்மையும் சரி, அந்த அந்த ஒரு ட்ரெடிஷன் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு உண்டான ஒரு பிணைப்புகள் இருக்கும். இல்லை பழைய காலத்து ஆளுங்க யாராவது அவங்க வீட்டில் இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் நிறைய பேருடைய வெராண்டா பால்கனிங்களில், அப்புறம் இந்த ஜன்னலுக்கு மேலே இருக்கக்கூடிய கூரைகளில், அதுக்கப்புறம் வந்து நிறைய கூலாக இருக்கும். இதில் வந்து வெயிலில் வந்து நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் டெரஸில் வந்து மேலே ஒரு சிங்கிள் ரூம் போட்டிருக்காங்க அப்படின்னா போட்டிருக்கும் போது கூட நிறைய பேர் வீட்டில் அந்த ஆஸ்பெஸ்டாஸ் போட மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து அந்த கலர் கலராக அந்த ஷீட்டை போட மாட்டாங்க. நிறைய பேரில் வந்து இந்த மாதிரியான ஒரு சொருகோடு போட்டிருக்கக்கூடிய சில அமைப்புகள் இருக்கும். ஏன்னா அது வந்து கூலாகும். அது வந்து அந்த சூடும் கொஞ்சம் வார்மாக இருக்கிறது, பூச்சியெல்லாம் வராமல், ப்ளஸ் வந்து கூலாக இருக்க வேண்டிய நேரங்களில் அந்த ஸ்பேஸ் வந்து கூலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இப்போ எத்தனை பேரோட வீட்டில் வந்து அந்த பச்சை கலர் கூரைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதில் வந்து இருக்காது. அந்த காலத்தில் பக்கா ஹவுஸு, கச்சா ஹவுஸு, அந்த மாதிரிலாம் ஒரு நிறைய ஒரு இதெல்லாம் வரும். அந்த ஒரு சில பேரெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல. இதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடியவங்க, ரொம்ப பெரிய ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையெல்லாம் இல்லை, ரொம்ப உண்மையான வாழ்க்கையில் ரொம்ப நேச்சுரலாக நேச்சரோடு ஒன்றிணைஞ்சு வாழக்கூடிய நிறைய நபர்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அதில் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம வந்து இவங்க அதை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்களா, அதோட ஒரு இணக்கத்தோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு. தென்னை மரங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த பலாலாம் வந்து அதில் வளர்கிறதெல்லாம் ரொம்ப ரேர். நம்மளுக்கு வந்து இந்த ரைட் சைடில் வளர்கிறதெல்லாம் ரொம்ப ரேராக இருக்கும். ஆனால் அந்த அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களோட ஒரு இது இருந்ததுன்னா, ரிலேஷன்ஷிப்போடையோ இல்லைன்னா போயிட்டு வர விஷயங்கள் இருந்ததுன்னா, நம்மளுக்கு எப்படி இது ஒரு இதுன்னா, நம்ம எண்ணப்பாடுகளில் நம்ம வந்து ஒன்று ஐக்கியப்படக்கூடாது, ஒன்று வந்து நம்மளுக்கு விரோதத்தில் இருக்குது, நம்மளுக்கு வந்து ஒரு பழையான ஒரு விஷயமா இருக்குது, நம்மளுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னா, விலைகளும் வந்து நம்மளுக்கு அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதுலேருந்து ஏற்படக்கூடிய ஒரு சில விஷயங்களும் வந்து நம்மளுக்கு நிலை கொள்ளாது. அதுலேருந்து ஈட்டக்கூடிய சில பொருள் விஷயங்களும் வந்து வராது. சில பேருக்கு வந்து அந்த பொருள் மேலே ஆசை உண்டு, ஆனால் அந்த நபர்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால் எப்படியாவது வந்து அந்த பொருட்களை வந்து கையகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான சில கூடாரங்கள்லாம் அமைச்சிக்கிட்டு தானே வந்து அது சார்ந்த ஒரு ஆளுங்கிற மாதிரி காமிக்கிறது வந்து அது வந்து பகட்டு, அது போலியான ஒரு சில வேஷமாக தான் இருக்கும். அது ஆனால் அது தெரியும், அது வந்து வளர்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு வாய்ப்பும் இருக்காது. அப்படியே வந்தாலும் அது வந்து அவங்களுக்கு அது கெடுதலாக தான் அமையறதுக்கு உண்டான ஒரு சாத்தியங்களாக இருக்கும். அதுவும் உண்மைதான்.